பிரியமானவர்களே, அனைவரும் சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். வழக்கமாக நாம் வாசிக்கக்கூடிய மத்தேயு புத்தகம் 5ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை வாசிக்க சொல்லி கேட்கலாம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். ஆமேன். ஆமேன். ஆக வாசிக்கப்பட்ட வேத சத்திய வசனம் நமக்கு ஒன்றை மிகவும் கூர்மையாக கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் இயேசுவை உண்மையும் உத்தவமாக பின்பற்றுவீர்களேயானால் வேதம் எதை எழுதி கொடுத்திருக்கிறதோ அதை சத்தியமாக அப்படியே பின்பற்றுங்கள், அதையே மற்றவர்களுக்கும் சொல்லிக் கொடுங்கள் என்றுதான் சொல்கிறது. அதனால் நாம் இதை ஒவ்வொரு முறையும் வாசிக்க சொல்லி கேட்கிறோம். சரி, இந்த நாளுக்கான செய்திகளுக்குள்ளே நாம் உள்ளே பயணிக்கலாம். நீங்கள் ஒன்றை அறிந்திருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய ஆவியை குறித்து இந்த நாளில் நாம் பார்க்க இருக்கிறோம். கிறிஸ்துவின் ஆவி, தேவனுடைய ஆவி என்றெல்லாம் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகம் 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கலாம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்கிற மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆமென். மற்றொரு வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கலாம். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக. ஆமென். 17 வாசிங்க சிஸ்டர். அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்குதலுக்கும் பிரயோஜனமுள்ளவைகளாக இருக்கிறது. ஆமென். ஆமேன். வாசிக்கப்பட்ட வசனத்தை நீங்கள் நன்றாக கவனித்திருப்பீர்கள். 2 தீமோத்தேயு புத்தகம் தீமோத்தேயுக்கு எழுதும் போது தன்னுடைய 2வது கடிதத்திலே 3வது அதிகாரம் 16வது வசனத்திலே நாம் என்ன கவனித்தோம்? வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய ஆவியினால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கையில் இருக்கக்கூடிய வேதாகமும் பரிசுத்த வேதாகமும் என்று சொல்லக்கூடியவைகள், இல்லை மற்றவர்கள் பயன்படுத்தக்கூடிய விவிலியமாக இருக்கட்டும், எல்லாம் யாரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது? தேவனுடைய ஆவியால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியின் துணை கொண்டு எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் முதலில் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆக ஒரு மனிதனுடைய சிந்தனை மூலமாக, ஒரு மனிதன் தன் சுய தோற்றத்தின் மூலமாக அங்கே ஒன்றும் பதிவு செய்யப்படவில்லை. இதை நாம் ஆணித்தரமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 2 பேதுரு புத்தகம் 1வது அதிகாரம் 20-21 வாசிக்கலாம். வேதத்திலே எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷருடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை. தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். ஆமென். ஆமென். நாம் முதலாவது பார்த்தோம், தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது 2 தீமோத்தேயு 3:16 ஐயா, என் கையில் இருக்கக்கூடிய இந்த வேத சத்திய வசனம் தேவனுடைய ஆவிதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று நாம் பார்த்தோம். இங்கே பேதுரு மூலமாக வேதம் ஒன்றை சொல்லிக் கொடுக்கிறது. வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் என்னவாக இல்லை? சுயமாக இல்லை. அதாவது ஒரு தனி மனிதன் மூலமாகவோ ஒரு குழு மூலமாகவோ இல்லை. எப்படியாம் வேதத்தில் உள்ள எந்த ஒரு தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாய் இராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. எதை அறிந்து கொள்ள வேண்டும்? இங்கே கையில் இருக்கக்கூடிய வேதாகமம். ஆக ஏன் சொன்னோம் என்ற இதை உங்களோடு இதை பகிர்ந்து கொள்கிறேன் என்றால், நாம் கையில் இருக்கக்கூடிய வேதாகமம் எதை சொல்லிக் கொடுக்கிறதோ அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டும். இன்று சபைகள் என்கிற பெயரிலே, இன்று பாரம்பரியம் என்கிற பெயரிலே நாம் மனிதர்கள் கொடுக்கக்கூடிய எந்த கட்டளையும் பின்பற்ற கூடாது. சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் மத்தேயு புத்தகம் 15ஆம் அதிகாரமாக இருக்கட்டும், இல்லை மார்க்கு புத்தகம் 7ஆம் அதிகாரமாக இருந்தாலும் சரி, மனித கற்பனைகளை எப்படி மனித கற்பனைகளை தான் இங்கே தேவனுக்காக பயன்படுத்துகிறார்கள். இங்கே அந்த பகுதியை வாசித்து விட்டு வரலாம். மார்க்கு புத்தகம் 7ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள் என்றும் எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து ஏசாயா நன்றாய் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறான்.
நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டு மனுஷருடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் கிண்ணங்களையும் செம்புகளையும் கழுவுகிறீர்கள் மற்றும் இப்படிப்பட்ட அநேக சடங்குகளையும் அனுசரித்து வருகிறீர்கள். பின்னும் அவர் அவர்களை நோக்கி போதும். இந்த 7-8 கவனிங்கள். என்ன சொல்லிக் கொடுக்கிறது? நான் மீண்டுமாக உங்களுக்கு அதை திரும்ப ஞாபகப்படுத்துகிறேன். நன்றாக கூடவே கவனித்துக் கொண்டு வாருங்கள். 2 தீமோத்தேயு 3:16 தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது சத்திய வசனங்கள். 2 பேதுரு 1:20-21 அவை சுய தோற்றமாக இல்லை என்பதை நீங்கள் முந்தி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறது. ஆக மனித உபதேசங்கள் இங்கே சபைகள் பின்பற்றுகின்றனவா என்பதை உறுதி செய்யும் வகையிலே மார்க்கு எழுதும் பொழுது 7:7-8 என்ன சொல்கிறது? மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார்கள். நன்றாக இந்த வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். மனித கற்பனைகள் எதை கொண்டு வருகிறது? அது வீணானதை தான் கொண்டு வரும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மனித கற்பனைகளை என்னுடைய உபதேசங்களாக நீங்கள் போதித்தால், ஏற்கனவே நாம் எரேமியாவுக்கு எழுதும் போது ஒரு வசனத்தை கவனித்திருப்போம். 2:6 என்னை விட்டு தூரப்பட்டு போனால் நீங்கள் மாயையை பின்பற்றி நீவீர்கள், மாயையை பின்பற்றினால் நீங்கள் வீணாய் சென்று வீணாய் போய்விடுவீர்கள் என்றுதான் அங்கே வேதம் பதிவு செய்கிறது. இங்கே கர்த்தர் பேசுகிறார். எப்படியாம்? மனித கற்பனைகளை உபதேசங்களாக போதித்தால் நீங்கள் வீணாகி விடுவீர்கள், வீணாய் எனக்கு ஆராதனை செய். அது வீண் என்றுதான் கர்த்தர் சொல்கிறார். மனித கற்பனைகள் எப்பொழுதும் வீணானது என்று வேதம் பதிவு செய்கிறது. இதை எப்படியாம்? எழுதியிருக்கிற பிரகாரம் மாயக்காரராகிய உங்களை குறித்து இங்கே இன்னொரு வார்த்தையும் கர்த்தர் பதிவு செய்கிறார். கவனித்துக் கொள்ளுங்கள். மனித கற்பனைகள் என்பது ஒன்று வீணானது, இன்னொன்று மனித கற்பனைகள் யாராக இருக்கிறது? அது மாயத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது, உங்களை மயக்கக்கூடிய பொருளாக இருக்கிறது. கலாத்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்லுகிறான், நான் உங்களுக்கு கடினப்பட்டு இவ்வளவு தூரம் பயணத்தை வந்து கலாத்திய சபையிலே உங்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுத்தேன். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மாம்சத்தை பின்பற்றி அதை நீங்கள் கடந்து போகிறீர்கள். ஆக அவன் 3:1 கலாத்திர புத்தகத்திலே சொல்லும் பொழுது அவன் சொல்லுகிறான், உங்களை மயக்கினவன் யார்? இங்கே மயக்கம் என்பது எதை சார்ந்திருக்கிறது? உடல் சார்ந்த விஷயமாக இருக்கிறது. அதாவது மாம்ச கிரியைகளை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. வேதம் அப்படி எங்கேயுமே சொல்லப்படவில்லை. அதைத்தான் இங்கே 7 சொல்கிறார். மார்க்கு 7:7 மனிதனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக நீங்கள் போதித்து வீணாய் தான் எனக்கு ஆராதனை செய்கிறீர்கள். அந்த வீணாய் அந்த ஆராதனை செய்யக்கூடிய நபர்களுக்கு என்ன பெயர் வருகிறது? மாயக்காரனே என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய கட்டளையை தள்ளிவிட்டீர்கள். மனுஷனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு வருகிறவர்களாய் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை யோசித்து பாருங்கள். கட்டட சபை இப்படித்தான் இருக்க வேண்டும். இங்கே இப்படி ஒரு போதகர் இருக்கிறார், அவர் சபைக்கென்று அவருடைய சபைக்கென்று ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைத்திருக்கிறார்கள். ஆக இது மனித கற்பனையை கொண்டு வருகிறது. ஆனால் வேதம் என்ன ஆரம்பத்திலே பார்த்தோம்? வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் தேவனுடைய ஆவியால் கொடுக்கப்பட்டிருக்குமே. ஆனால் அப்போ தேவனுடைய ஆவி என்ன நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது? அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். தொடர்ந்து நாம் வாசிக்கலாம். யோவான் புத்தகம் 14 26-27 வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். கடைசியாக அந்த 27 என்ன சொல்லிக் கொடுக்கிறது? உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்றால் நான் என்ன சொல்லிக் கொடுத்தேனோ அதை நீங்கள் செய்ய வேண்டும். அதைத்தான் இங்கே தேவனுடைய ஆவியை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார் 26 என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவி. வரக்கூடிய அந்த ஆவி எந்த நாமத்தில் வருகிறதாம்? என் நாமத்தில். இங்கே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டவர் என்னவாக இருக்கிறார்? மனுஷகுமாரனாக இருந்து பேசுகிறார். அவருக்கு பூமியிலே இயேசு என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் என்னவாக இருக்கிறது? எப்படியாம்? என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவி. அவர் என்ன சொல்கிறார்? எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு போதித்து
நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். இங்கே நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம், எல்லாவற்றையும் தேவனுடைய ஆவி உங்களுக்கு போதிக்கும், மனித கற்பனைகள் அல்ல. அது வீணாய்தான் இருக்கக்கூடியதாக இருக்கும். அதனால் தேவனுடைய ஆவியை இன்று நாம் பெற்றிருக்கிறோம் என்றால் அது என்ன கொண்டு வருகிறது? சமாதானத்தை உங்களுக்கு கொண்டு வருகிறது. அதனால் தான் சொன்னார், நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஏனென்றால் அங்கே யோவான் 14:27, என்னுடைய சமாதானத்தை தான் உங்களுக்கு தருகிறேன், உலகம் தருகிற பிரகாரமாக அல்ல. உலகம் தருகிற சமாதானம் என்பது 2 மணி நேரமாக இருக்கலாம், இல்லை ஒரு 3 மணி நேரமாக இருக்கலாம். அதிகபட்சம் நீங்கள் ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருந்து கொள்ள 24 மணி நேரம். ஆனால் கர்த்தர் தருகிற சந்தோஷம் நித்தியமாக இருக்கிறது, அது அழியாமையாக இருக்கிறது. நம்ம இதைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நாம் எல்லோரும் ஞானஸ்நானம் பெற்றவர்களாக இருக்கிறோம். ஞானஸ்நானம் பெற்ற நமக்குள் தேவனுடைய ஆவியை அனுமதித்திருக்கிறோம் என்றால், தேவனுடைய ஆவி என்ன சொல்லிக் கொடுக்கிறதோ, அந்த கிறிஸ்துவின் ஆவி என்ன போதிக்கிறதோ, அவர் எல்லாவற்றையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்திருப்பார் என்றால், நாம் அதன்படிதான் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை மனிதன் சொல்லக்கூடிய கற்பனைகளை உள்ளே கலந்து வைத்திருக்கிறோமா? ஏனென்றால் இந்த வசனத்தை ஒரு முறை வாசித்து விட்டு வாருங்கள். 1 யோவான் 1:21 வாசிங்கள். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல, நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதினாலும் சத்தியத்தினால் ஒரு பொய்யும் உண்டாயிராதென்பதை நீங்கள் அறிந்திருக்கிறதினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஆமென். சத்தியத்தை நீங்கள் அறியாததினால் அல்ல. ஐயா, உங்களுக்கு சத்தியம் தெரியும். தேவனுடைய ஆவியை நீங்கள் பெற்றுக்கொண்டீர்கள், சத்தியத்தை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிறீர்கள். நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கிறதுனால், தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறதுனாலும் அந்த சத்தியத்தில் என்ன இல்லை? ஒரு பொய்யும் இல்லை. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிற நாம் இன்னும் உலக சம்பந்தமான காரியங்களிலே இன்னும் ஈடுபாடு வைத்துக் கொண்டிருக்கிறோமா? மிக கவனமாக இருக்க வேண்டும் பிரியமானவர்களே. ஏனென்றால் உங்கள் கையில் இருக்கக்கூடிய வேதாகமும் தேவனுடைய ஆவியால் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அதில் இருக்கக்கூடிய சத்தியம் உள்ளதாகத்தான் இருக்கிறது. சத்தியம் உள்ள அவைகள் என்னவாக இருக்கிறது? எனக்கு சுய தோற்றமாக இல்லை, மனித கற்பனைகளாக இல்லை, அது 100% சத்தியமாக இருக்கிறது. அதிலே பொய் இல்லை என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இந்த பகுதியை வாசிங்கள். 1 கொரிந்தியர் புத்தகம் 2வது அதிகாரம் 10 முதல் 14 முடிய வாசிக்கலாம். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனுள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவர்களை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவர்களை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆமென். போதும் சிஸ்டர். என்ன சொல்லுகிறது? நமக்கு தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார் என்றுதான் 1 கொரிந்தியர் 2:10 சொல்லிக் கொடுக்கிறது. இது முதல் பகுதி. எப்படியாம்? தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? மனம் திரும்ப ஆரம்பிக்கிறீர்கள். மனம் திரும்பும் பொழுது இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. நீங்கள் ஞானஸ்நானம் பெற்ற பொழுது அப்பொழுதுதான் தேவனுடைய ஆவியை நீங்கள் பெறுகிறவர்களாக இருக்கிறீர்கள். அப்பொழுது தேவனுடைய வரத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என்று வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. நீங்கள் எப்பொழுதெல்லாம் மனம் திரும்புகிறீர்களோ அப்பொழுது தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த தேவனுடைய ஆவி என்ன சொல்லிக் கொடுக்கிறது? நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் தான் வெளிப்படுத்தி இருக்கிறார். இன்று அநேகருக்கு சத்தியம் என்ற வசனங்கள் நிறைய தெரிந்திருக்கும் அவர்களுக்கு. ஆனால் அவை எதோடு எது எப்படி கலந்திருக்கிறது என்று ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நிதானம் இல்லாததினால் இங்கே அதைத்தான் சொல்லுகிறான், மனுஷனில் உள்ள ஆவி என்று மனுஷரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான். அப்படி போலவே தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். அவன் திரும்ப திரும்ப சொல்கிறான், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல், எது
11 சொன்னான் அல்லவா, மனிதன் உள்ள ஆவி என்று. அதைத்தான் 12 சொல்லுகிறான், நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். இங்க தேவனிடத்திலிருந்து வருகிற அவருடைய ஆவி, அதைத்தான் 10 சொல்லுறது தமது ஆவியிலே என்று அவர் சொல்லுகிறார். 1 கொரிந்தியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10 தமது ஆவியிலே என்று சொல்லுகிறது. 12 சொல்கிறது, நாங்கள் அந்த ஆவியை எப்படி உலகம் தருகிற மாதிரி பெறாமல் தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியினாலே அதை பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இன்று அநேக சபைகளிலே மனித ஞானம் இருக்கிறதா இல்லை தேவ ஞானம் இருக்கிறதா என்கிற விஷயத்தை உங்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். எதையெல்லாம் தேவன் சொன்னார் என்பது உங்களுக்கு நன்றாக விளங்கியிருக்கும். எவையெல்லாம் மனிதர்கள் வைத்திருக்கிறார்கள், எவ்வளவு சபைகள் பெருகியிருக்கிறது. நீங்கள் வேதாகமத்தின்படி அவர்கள் வாழ்ந்திருந்தார்கள் என்றால் இங்கே நாம் பேச வேண்டியதற்கு இடமில்லை. ஆனால் இன்று 50,000-க்கும் அதிகமான சபை பிரிவுகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. காரணம் மனித ஞானம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் இங்கே பவுல் எப்படி சொல்லுகிறான், மனுஷன் போதிக்கிற வார்த்தைகளாலே நாங்கள் பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. ஏற்கனவே நாம் பார்த்தோம் அல்லவா, யோவான் புத்தகம் 14ஆம் 26-27 பார்த்தோம் அல்லவா, அந்த சத்திய ஆவியாகி வரும் பொழுது என்ன சொல்வார் உங்களுக்கு, அவர் எல்லாவற்றையும் குறித்து உங்களுக்கு நினைப்பூட்டுவார். 1 2 அல்ல, எல்லாவற்றையும் குறித்து. ஆக தேவனுடைய ஆவி என்ன சொல்கிறதோ அதன்படிதான் நாங்கள் பேசுவோம். அதுதான் ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்றுதான் 14 சொல்லிக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஆவி மூலமாக நாம் எல்லாவற்றையும் நிதானித்து பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதனால்தான் வேதத்திலே கர்த்தர் பதிவு செய்தார். யோவான் 5:39 நீங்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பதினால் உங்களுக்கு என்ன கிடைக்கிறதாம், நித்திய ஜீவன் கிடைக்கிறது என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா என்று அவர் கேட்கிறார். வேதத்தை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே என்று அவர் கேட்கிறார். அப்போ அந்த வேதத்தை ஆராய்வதற்கு நமக்கு என்ன தேவையாக இருக்கிறது, அவருடைய ஆவி தேவையாக இருக்கிறது. இல்லை என்றால் மனித ஞானத்திலும் மனுஷ ஞானத்திலும் தான் நாம் என்ன செய்வோம், போய் சிக்கிக்கொண்டு மனித கற்பனைகளுக்கு அடிமைகளாக மாறிவிடுவோம். இன்று அநேக சபை போதகர்கள் செய்யக்கூடிய காரியம் மனித கற்பனைகளை தான் தேவனுக்கு உபதேசமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இது தேவ உபதேசம், இது மனித கற்பனைகள் தேவ உபதேசமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அங்கே சிக்கிக்கொண்டால் அது வீணாக மாறிவிடும் என்றுதான் கர்த்தர் எச்சரிக்கிறார். அடுத்த ஒரு விஷயத்தையும் பார்க்கலாம். 2 கொரிந்தியர் புத்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள், 3ஆவது அதிகாரம் 17-18 வாசிக்கலாம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியிலே எங்கேயோ அங்கேயே விடுதலை உண்டு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தர் அந்த சாயல் தானே மகிமையிலும் மகிமையடைந்து மறுரூபமாகிறோம். ஆமென். இங்கே 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18 தான் வாசிக்க சொல்லி கேட்டோம். என்ன சொல்லுகிறது, கர்த்தரே ஆவியானவர். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். தரித்துவம் பேசுகிற நபர்களுக்கு இந்த வசனத்தை நீங்கள் காட்டிக் கொடுங்கள். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. சந்தோஷம். இப்ப அடுத்து சொல்கிறார், நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல ஆவியாய் இருக்கக்கூடிய கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் அடைகிறோம் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. கவனிங்கள், இங்கே பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் போது ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்கிறார். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை. இது பவுல் சொல்லிக் கொடுக்கிற ஒரு விஷயம். இங்கே யோவான் ஒன்றை பதிவு செய்கிறான். வாசித்து பாருங்கள். 1 யோவான் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 2-3 வாசிக்கலாம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்ளுகிறான். ஆமென். என்ன சொல்லுகிறது, ஏற்கனவே பார்த்தோம் 2 கொரிந்தியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 17-18. தேவ ஆவி எங்க இருக்கிறதோ அங்க விடுதலை உண்டு.
நீங்கள் தேவ ஆவியை பெற்றவர்கள் தான். பெற்ற பிறகு அது எப்படி வெளிக்காட்டுகிறது நமக்கு என்னவாம்? அங்கே 18 வசனத்திலே ஒன்று சொல்லுகிறது, நாம் கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியா இருக்கக்கூடிய கர்த்தரால் அந்த சாயலாக, எப்படி கர்த்தர் ஆவியா இருக்கிறார் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைய மறுமாக போகிறோம். இங்கே பவுலுக்கு பிறகு யோவான் மூலமாக ஒன்று பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. எப்படி சொல்லுகிறான் அவன்? நான் இப்பொழுது இப்படி இருக்கிறேன். எப்படி ஆரம்பிக்கிறான்? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். எப்பொழுது? இப்பொழுது தேவனுடைய ஆவியை பெற்றதினால். யோவான் ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 17 சொல்வது போல, எப்படியாம் நீங்கள் அவருடைய பிள்ளைகள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக அதை மனதில் வைத்துக் கொண்டு இங்கே யோவான் மீண்டுமாக பதிவு செய்கிறான், இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் நம்பிக்கை கவனிங்கள், அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்க போகிறோம், அதற்கு ஒப்பாய் இருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த நம்பிக்கையும் விசுவாசமும் தேவனுடைய ஆவியை பெற்றோர்களுக்கு இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் அடுத்த வசனத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல. பிரியமானவர்களே, நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள். நாம் அவருடைய வருகை குறித்து தெரிந்து வைத்திருக்கலாம், சத்திய வசனங்களை நாம் நிறைய புரிந்து வைத்திருக்கலாம், தேவன் ஒருவர் என்பது தெரிந்திருக்கலாம், இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம், எல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் இங்கே வருகை குறித்து சொல்லும் அதே எதிர்பார்ப்பு நேரத்தில் தான் இங்கே யோவான் மூலமாக ஒரு விஷயம் கூட்டி சேர்க்கப்பட்டிருக்கிறது. அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிற எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். நாம் சுத்திகரித்துக் கொள்கிறான் என்ற விசுவாச வார்த்தைக்கு முன்னதாக நான் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேனா என்பதுதான் இங்கே முக்கியம். எப்படி? வாசித்து பாருங்கள். யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்திலே நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். ஆமென். நன்றாக கவனியுங்கள். எதிலிருந்து? அவர் சுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். இந்த சுத்திகரித்துக் கொள்வதற்கு முன்னதாக, இப்போது வாசிக்கப்பட்ட வசனத்திற்கு முன்னதாக ஒரு வசனத்தை சேர்த்துக் கொள்ளுங்கள். யோவான் 15:3 வாசிக்கலாம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். ஆமென். யார் சொன்ன உபதேசம்? ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கக்கூடிய இயேசு சொன்ன உபதேசம். நான் சொன்ன உபதேசத்தினாலே இப்பொழுது நீங்கள் சுத்தமாக இருக்கிறீர்கள். இப்பொழுது யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 31 சொல்கிறது, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷர்கள். யாருடைய உபதேசம் உங்களை சுத்தமாக்கி கொண்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துவின் உபதேசம். அதிலே தொடர்ந்து 37ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 8:37. நீங்கள் ஆபிரகாமின் சந்ததியார் என்று அறிவேன், ஆனாலும் உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியால் என்னை கொலை செய்ய தேடுகிறீர்கள். ஆமென். யார் தேவனை மறுதலிக்க கூடியதாக இருக்கிறார்கள்? என்ன சொல்கிறது வசனம்? உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியால். நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இயேசு கிறிஸ்துவின் உபதேசம் ஏற்கனவே மார்க்கு புத்தகம் 7ஆம் அதிகாரத்தில் தேவன் சொன்னார், நீங்கள் மனித கற்பனைகளை எப்படி தேவனுடைய உபதேசங்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னார். அது வீண் என்று சொன்னார். அதை ஏற்றுக்கொள்ள மனதில்லை. தேவனுடைய சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுது, இயேசு இப்படித்தான் சொல்லிக் கொடுத்திருக்கார் என்று உண்மையை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொள்வதற்கு இருதயமில்லை என்று அநேக சபைகளுக்கு. எப்படி? சபை வீடுகளில் தான் கூடப்பட்டது என்று சொல்லிக் கொடுக்கிறோம். கொலோசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், இல்ல 1 கொரிந்தியர் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமோ, பிலோமோனுக்கு எழுதும் போது 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமோ என்ன சொல்லிக் கொடுக்கிறது? ரோமர் புத்தகம் 16:5 சொல்லிக் கொடுக்கிறது போல சபைகள் வீடுகளிலே கூடியது என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. இல்லை, அப்போஸ்தலர் புத்தகம் நீங்கள் 7ஆம் அதிகாரம் 47-48 வாசிப்பீர்கள் என்றால், மனித கைகளால் கட்டப்பட்ட எந்த ஆலயத்திலும் கர்த்தர் இல்லை என்று வேதம் பதிவு செய்திருக்கிறது. ஒருபடி மேலே சென்று அப்போஸ்தலர் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 24 சொல்கிறது, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கக்கூடிய கர்த்தர் மனித கைகளால் கட்டப்பட்ட எந்த ஆலயத்திலும் இல்லை என்று ஆணித்தரமாக எழுதப்பட்டிருக்கிறது.
ஆக இதை சொல்லும் பொழுது ஏன் சபைகளுக்கு வருத்தம் ஏற்படுகிறது? அதை கர்த்தர் ஏற்படுத்தியிருந்தால் சந்தோஷம். ஒரு மனிதன் ஏற்படுத்திய ஸ்தாபனமாக இருப்பபடியால் தான் அங்கே வசனம் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. அங்கே பிரச்சனை எழுகிறது. நம்மை பார்த்து அநேக வார்த்தைகளால் தூசிக்கிறார்கள். இங்கே வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற விஷயம் தான் முக்கியம். எப்படி சொல்லுகிறார்? உங்களுக்குள்ளே என் உபதேசம் இடம் பெறாதபடியால். ஆக இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை நீங்கள் உள்ளே அனுமதிப்பீர்கள் பொழுதுதான் தேவனுடைய ஆவி அங்கே கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அதுதான் கொரிந்தியருக்கு எழுதும் போது அவன் சொல்லிக் கொடுத்தான், கர்த்தர் ஆவியா இருக்கிறார், ஆவியானவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. யோவானும் அதைத்தான் சொல்லிக் கொடுக்கிறார் நமக்கு. ஐயா, இப்படி பார்க்க போகிறோம் என்றால் நமக்குள்ளே அவருடைய உபதேசம் அந்த சுத்தம் இருக்கிறதா? இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அதே யோவான் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 43 வாசிங்க. என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாதிருக்கிறதுனால் அல்லவா? ஆமேன். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? யார் வசனம்? இயேசு கிறிஸ்துவின் வசனம். அதுதான் கர்த்தர் சொல்கிறார், என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள். ஒன்று என் வசனம் என்கிறார், அடுத்த வார்த்தை சொல்கிறார் என் உபதேசம் என்று சொல்கிறார். அதற்கு என்ன காரணம்? அவர் சொல்லுகிறார், என் உபதேசத்தை கேட்க உங்களுக்கு மனது இல்லை என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலைகள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று அவர் சொன்னார். கர்த்தர் ஒருவர் என்பதை அவர்களுக்கு நினைப்பூட்டுகிறார். அவர்கள் கல்லையும் மண்ணையும் கும்பிடுவதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருந்த காலம் அவர்கள் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டார்கள் தான். ஆனால் அங்கே தேவன் வந்து மீண்டுமாக அவர்களுக்கு சொல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அதைத்தான் சொன்னார் கர்த்தர். எது உபதேசத்தில் மிக சரியாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது கர்த்தர் ஒருவர் என்கிற விஷயத்தை அங்கு பதிவு செய்கிறார். வேதம் இப்படி சொல்லிக் கொடுத்திருக்கும் பொழுது நாம் எப்படி அந்த உபதேசத்திலிருந்து மாற்றம் கொண்டு வர முடியும்? ஆக அங்கு என்ன இல்லை? தேவனுடைய ஆவி இல்லை என்றால் அங்கே பிதற்றுவதற்கும் உபதேசங்களை மாற்றுவதற்கும் மனித கற்பனைகளை உள்ளே கொண்டுவதற்கும் இடம் அமைக்கப்படுகிறது. வாசிக்கலாம். ரோமர் புத்தகம் 8ஆவது அதிகாரம் 26, 27 வாசிக்கலாம். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார். ஆமேன். ஆமேன். ஆக தேவனுடைய ஆவியை உள்ளே அனுமதித்திருப்பீர்கள் என்றால் என்ன சொல்கிறது? 26, ஆவியானவரும் நம்முடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனத்தை அறிந்திருப்பவர் கர்த்தராகிய இயேசு. ஆக அந்த ஆவி என்ன செய்கிறது? நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று நமக்கு அறியாத நேரத்திலே அவர் நமக்காக பெருமூச்சுகளோடு வேண்டுதல் செய்கிறார். எப்பொழுது? பலவீனம் உள்ள பொழுது. என் பிள்ளைக்கு, என் மகனுக்கு, என் மகளுக்கு பலவீனம் என்கிற பொழுது அங்கே உற்சாகத்தின் ஆவியை கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த பலவீனின் மத்தியில் தான் அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னது என்பதையும் அறிந்திருக்கிறார். அவர் அறிவார் என்று வேதம் சொல்கிறது. அது தேவனுடைய ஆவியை நீங்கள் அனுமதித்திருப்பீர்கள் என்றால் நமது பலவீனங்களிலே அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். உன் பலவீனத்திலே என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும் என்றுதான் கர்த்தர் சொல்லிக் கொடுத்தார். பிரியமானவர்களே, நாம் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கும் பொழுது அந்த ஆவியை துக்கப்படுத்த வேண்டாம் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறதையும் மறந்துவிட வேண்டாம். தொடர்ந்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 12ஆவது அதிகாரம் 11ஆவது வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12:11. இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். ஆமென். என்ன சொல்லுகிறது? அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்க. இவைகள்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து, ஆவியானவர் ஒரே ஆவியாய் இருக்கக்கூடிய கர்த்தர் தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். எது என்று வாசிப்பீர்கள் என்றால் மேலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வரங்களை குறித்து அங்கே பவுல் பதிவு செய்கிறார். ஆக அந்த ஒரே தேவனுடைய ஆவியை நாம் முழு மனதார நமக்குள்ளே அனுமதிக்கும் பொழுதுதானே பாவங்களை விட்டு ஓய்ந்திருக்குவதற்கு நமக்கு வாய்ப்பு அளிக்கப்படுகிறது தேவனுடைய ஆவியானே. தொடர்ந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை இனி கூர்ந்து கவனிக்கலாம். யோவான் புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 16ஆவது அதிகாரத்துக்கு வாருங்கள். 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும்.
நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்தும் உணர்த்துவார். ஆமீன். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக மனதிலே பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவன் என்ன சொல்லிக் கொடுக்கிறார்? நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறார்? ஒரு சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். தன்னுடைய ஆவியை குறித்து அவர் பேச ஆரம்பிக்கிறார். ஆக தன்னுடைய ஆவி வரும் பொழுது நன்றாக கவனியுங்கள், அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இன்று அநேக சபைகள் உலகத்திலே பெருகி இருக்கின்றன. நீங்கள் யோசியுங்கள், இன்று இருக்கக்கூடிய சபைகளின் காரியங்களை கவனித்திருப்பீர்கள். வாட்ஸ்அப், பேஸ்புக், யூடியூப், ட்விட்டரிலே அவர்களுடைய வீடியோக்கள் அநேகம் உலாவுகின்ற கொண்டுதான் இருக்கின்றன. அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த வீடியோக்களை பார்ப்பதற்கு கண்கள் கூசுகின்றன. உலகம் சார்ந்த விஷயங்கள் அங்கே அநேகம் இருக்கிறது. இங்கே ஆவியானவர் சொல்லுகிறார், அவர் வருவார் என்றால் முதலில் அவர் உணர்த்துகிற விஷயம் எதுவாக இருக்கிறது என்றால் பாவம் என்கிற ஒன்றை குறித்து அவர் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஐயா, நீர் செய்வது சரியல்ல, அது தவறு என்கிறதை சுட்டி காட்டுகிறார். நாம் எப்படி எடுத்துக்கொள்வோம்? இன்று அநேக சபைகள் பெருகி இருக்கின்றனதான், ஆனால் பாவத்தை குறித்து அவர்கள் பேசாமல் இல்லை, பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் பாவத்தை குறித்த கண்டிப்பு இருக்கிறதா என்பதுதான் அங்கே முக்கியம். அவர்கள் சினிமா பார்க்க கூடாது என்று சொல்வார்கள், ஆனால் தாங்கள் நடத்தக்கூடிய யூடியூப் சேனலை பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். தாங்கள் நடத்தக்கூடிய டிவி சேனல்களை பார்க்க வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதில் எப்படிப்பட்ட ஆண்களும் பெண்களும் வந்து போவார்கள் என்பது உங்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். அப்படி சொல்லக்கூடிய நபர்கள் யோசித்து பாருங்கள், சினிமாக்காரர்களை அனுமதிக்காமல் என்ன செய்கிறார்கள்? கிறிஸ்துமஸ் என்கிற அந்த பண்டிகை நாட்களிலே, அவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய பண்டிகை நாட்களிலே ஒரு சினிமாக்காரனை அழைத்துக் கொண்டு வந்து அங்கே பேச வைக்கிறார்கள். ஒரு அரசியல்வாதியை அழைத்துக் கொண்டு வந்து அங்கே அனுமதிக்கிறார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், அது அத்தனையுமே தவறாக இருந்தும் கூட அதில் மேலும் மேலும் அதில் எண்ணெயை ஊற்றுவது போல தேவனுடைய சத்தியத்திற்கு மீறி தேவாவியை துக்கப்படுத்துகிறவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். கேட்டால் நாங்கள் ஆவிக்குரிய சபையில் இருக்கிறோம் என்று அவர்கள் மார்த்தட்டிக் கொள்வார்கள். வசனம் சொல்லுகிறது, பாவம் என்றால் பாவம் தான். பாவத்தை குறித்து சொல்லுகிறார். பாவம் எது என்பதை குறித்து அவர்களுக்கு முழுமையாக விளங்க பண்ணுகிறார். நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள், சிலரோடு பேசும் பொழுது நாங்கள் சரியான சபைக்குத்தான் சென்று கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் சினிமாக்காரர்களுக்கு ரசிகர்களாக இருப்பார்கள், சினிமாக்காரிகளுக்கு ரசிகர்களாக இருப்பார்கள். நன்றாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் அரசியல் பேசுகிறவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் இன்னும் விளையாட்டு வீரர்களுக்கும் என்னவாக இருக்கிறார்கள்? ரசிகர்களாகத்தான் இருக்கிறார்கள். என்னால் அதை விட முடியவில்லை என்பார்கள். ஆனால் நாங்கள் சபைக்கு போகிறோம் என்று சொல்லிக் கொள்வார்கள். ஆவிக்குரிய சபைக்குத்தான் போகிறோம் என்று சொல்வார்கள். இது எப்படி? தேவ ஆவியை உள்ளே அனுமதித்திருப்பீர்கள் என்றால் அவர் சொல்லுகிறார், ஐயா, நான் உள்ளே வந்தால் நான் பாவத்தை குறித்து உனக்கு சொல்லிக் கொடுப்பேன் என்று, கண்டித்து சொல்லிக் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ஆக உள்ளே அனுமதிக்காத பொழுது எப்படி அது அவர்களுக்கு பாவம் என்று புரியும்? ஆனால் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் சரியாகத்தான் இருக்கிறோம் என்று. அது அவர்கள் பார்வைக்கு விட்டு விடுவோம். ஆக தேவ ஆவி வரும் பொழுது முதலில் செய்யக்கூடிய விஷயம் பாவத்தை குறித்து. அதனால்தான் கர்த்தர் வந்து பேச ஆரம்பித்தார், மனம் திரும்புங்கள் என்று அவர் பேச ஆரம்பித்தார். தன் வாயை திறந்து அவர் பேச ஆரம்பித்த முதல் வார்த்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபம் என்று சொல்லிக் கொடுத்தார். பிரியமானவர்களே, அந்த பாவத்தை குறித்து சொல்லிக் கொடுத்த அடுத்து சொல்கிறார் அவர் நீதியை குறித்தும் சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் பாவத்தை விட்டுவிட்டீர்கள் என்றால் என்னுடைய நீதியை நீங்கள் செய்ய வேண்டும், என்னுடைய கட்டளைகளை பிரமாணங்களை கை கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அடுத்து அவர் சொல்லுகிறார், இந்த பிரமாணங்களுக்கு நீங்கள் கடைபிடித்து வரும் பொழுது அதற்கேற்ற நியாய தீர்ப்பு உண்டு என்று அவர் சொல்லுகிறார். 5 தாலந்து பெற்றவர்களுக்கு என்ன சம்பாதித்தானோ அவனுக்கு ஏற்ற பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆக நாம் தேவ ஆவியை ஞானஸ்நானத்தின் பொழுது மனம் திரும்பும் பொழுது பெற்றுக்கொண்டிருப்போம் என்றால் அந்த ஆவியை என்ன சொல்லிக் கொடுக்கிறதோ அதன்படிதான் நாம் நடக்க வேண்டும். ஆண்டவரே, என்னோடு பேசுங்கள். நம்முடைய தனி ஜபத்திலே, நம்முடைய குடும்ப ஜபத்திலே அமர்ந்திருக்கும் பொழுது ஆவியானவரே நீர் பேசும் ஆண்டவரே, நான் கேட்கிறேன். சாமுவேல் சொல்லுகிறான், ஆண்டவரே அடிமை, நீங்கள் பேசுங்கள் ஆண்டவரே என்று கேட்கிறான். அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லுகிறான். மரியாள் பேசுகிறாள், எப்படி? நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஆக இப்படித்தான் வேதத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஆண்டவரே நீர் பேசும், நான் கேட்கிறேன் என்று சொன்னார்கள். ஆனால் இன்று நிலைமை வேறு. ஆண்டவரே நீர் அமைதியாயிரும், நாங்கள் பேசுவதை கேளும் என்றுதான் அடுக்கடுக்காக விண்ணப்பங்களை அடுக்கிக் கொண்டே போகிறோம். நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும்.
தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ஆவி நமக்கு என்னதெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறதோ அதிலே பிரியமாக இருக்க வேண்டும். அந்த பாவத்தை குறித்து உணர்த்தக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது அதை முழுமையாக நாம் அதை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம். அதே யோவான் புத்தகம் 14வது அதிகாரம் 16வது வசனத்தையும் 26வது வசனத்தையும் வாசிக்கலாம். நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். 17 வாசி சிஸ்டர். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். ஆமீன். இப்போ 26 வாசி. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆமீன். ஆமேன். இப்பொழுது யோவான் 14ஆம் அதிகாரம் 16, 17 என்ன சொல்கிறது? எப்படியா? என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு அந்த சத்திய ஆவி என்னவாம் உங்களோட இருக்கும்படிக்குத்தான் அவர் அதை வாக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பும் பொழுது தேவ ஆவியை பெறுவது அந்த சிலாக்கியம் எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? எவ்வளவு நபர்கள் அதை உணர்ந்திருப்பீர்கள் என்று ஓரளவுக்கு நிதானிக்க முடிகிறது. தேவனுடைய ஆவியை உள்ளே அனுமதித்த பொழுதுதான் யோசித்து பாருங்கள். அது நாள் வரை நமக்கு எல்லாம் சந்தோஷமாக தெரிந்தது, அந்த நொடி பொழுது எல்லாம் மாற்றப்படுகிறது. நம்முடைய கண்கள் அந்த வெளிச்சத்திற்குள்ளே நிறைய நபர்கள் வந்திருப்பீர்கள். அது போன்ற ஒரு சந்தோஷ ஸ்லாக்கியம் அந்த நேரத்தில் கிடைப்பது எவ்வளவு அபூர்வம். யோசித்து பாருங்கள். இப்படி யோசிங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு நாள் 24 மணி நேரம் விட்டுவிடுங்கள். நீங்கள் முழித்திருக்கக்கூடிய நேரங்களிலே, நீங்கள் வேலை செய்யக்கூடிய நேரங்களிலே, நிதானத்தோடு இருக்கக்கூடிய நேரங்களிலே என் வாயிலிருந்து இனி பொய் வராது. உங்களுக்குள்ளே யோசித்து பாருங்கள். மாம்சமாக நீங்க சிந்திப்பீர்கள் என்றால் அது உங்களால் செய்யாது கூடாத காரியம். ஆனால் ஆவியானிடத்தில் நீங்கள் கேட்ட பிறகு, ஆண்டவரே நான் உமக்கு சித்தமானதை இந்த நாளிலிருந்து செய்ய நான் பிரயாசப்படுகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றால் கர்த்தர் அதை அனுமதிப்பார். ஏனென்றால் அவர் சொல்லுக என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கக்கூடிய சத்திய ஆவி என்று சொல்கிறார். ஏனென்றால் அந்த சத்திய ஆவியிலே ஒரு பொய் கூட, அதாவது எப்படியாம் பிரச்சனைக்குரிய எதுவுமே அங்கு இல்லை. அதைத்தான் உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஏன்? எப்படி சொல்கிறது வசனம்? ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால். இந்த சத்திய ஆவி வரும் பொழுது என்ன செய்கிறோம்? வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, நீர் உன்னை நேசிப்பது போல உன் அயலானை நேசி என்று சொல்லிக் கொடுக்கிறது. இந்த சத்தியம் தேவ ஆவியை அனுமதிக்கும் பொழுது நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். என் தன் சாயலாய் படைக்கப்பட்ட அந்த சகோதரன், தேவ சாயலாய் படைக்கப்பட்ட நான் என் சகோதரன் நான் நேசிக்க ஆரம்பிக்கிறேன். நான் அவரை அறியாமலும் நான் அவரை அறிந்த பிறகு என்னவாக ஆரம்பிக்கிறேன்? ஆவியின் கனிக்குள்ளே வர ஆரம்பிக்கிறேன். ஆனால் இதை உலகம் அறிந்து கொள்ளவில்லை. அவர்கள் வசனம் அறிந்திருக்கிறார்கள். வேதத்தை விட்டால் அவர்கள் நன்றாக எது எங்க இருக்கிறது என்றெல்லாம் தொடர்ந்து வாசிப்பார்கள், சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் தேவ ஆவி உள்ளே வரும் என்றால் அங்கே ஆவியின் கனி துளிர்க்க ஆரம்பிக்க வேண்டும். இதுதான் மிகவும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய நேரம். தேவ ஆவியை நீங்கள் உள்ளே அனுமதித்திருப்பீர்கள் என்றால் ஆவியானவர் பேச ஆரம்பிப்பார். இதை செய்ய வேண்டாம் என்று அவர் உங்களுக்குள் என்று மெல்லிய சத்தத்தோடு பேசிக்கொண்டேதான் இருப்பார். ஏனென்றால் நீங்கள் அவருக்கு பயப்படக்கூடிய பிள்ளையாக இருக்கிறீர்கள். மனம் திரும்பி பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர் நாமத்தை நீங்கள் முழுமையாக விசுவாசித்துத்தானே நீங்கள் நீருக்குள் இறங்கினீர்கள். அந்த சிறு ஓட்டம் உங்களுக்குள் இருந்து தேவ ஆவி பேசிக் கொண்டிருப்பார். இது பொய், பேசாதே என்று சொல்லிக் கொடுப்பார். அதை அறியாமல், அதை உணராத சூழல், அது மற்றவர்கள் தெரியவில்லை. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அந்த அறிந்து கொள்ளக்கூடிய நேரம் ஒவ்வொரு தருணம். அதனால்தான் வசனம் சொல்லிக் கொடுப்பது, கர்த்தர் எவ்வளவு நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லிக் கொடுக்க. தொடர்ந்து வாசிக்கலாம். யோவான் புத்தகம் 3வது அதிகாரம் 3 முதல் 6 முடிய வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அதற்கு நிக்கோதேமு, ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் 2ஆம் தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான்.
இயேசு பிரதித்திரமாக, ஒருவர் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். ஆமென். ஆறாவது. மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாய் இருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும். ஆமேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 7-8 சொல்லிக் கொடுத்தது, தேவனுடைய ஆவியை அனுமதித்திருப்பீர்கள் என்றால் அவர் பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடியவராக இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 16, 17, 26 சொல்லிக் கொடுத்தது போல அவர் தன்னை வெளிப்படுத்தக்கூடிய நபராக இருக்கிறார். இங்கே யோவான் 3:3 6 முடிய நாம் வாசித்த பொழுது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். பாவத்துக்கு மரிக்க வேண்டும் என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். மறுபிறப்பை குறித்து அவர் உங்களுக்கு வலியுறுத்துகிறார். ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவன் ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். இது 3வது வசனம். இப்போ 4 வசனத்திலே நிகதேமு கேள்வி கேட்கிறார். அதற்கு 5 அவர் பதில் சொல்கிறார். 3ஐயும் 5ஐயும் அருகருகே வைத்து பாருங்கள். ஒருவன் ஜலத்தினாலும் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்றுதான் முன்னாடி சொன்னார். இப்பொழுது 5 சொல்கிறார், அந்த மறுபடியும் பிறப்பது எதுவே? ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால். இந்த ஆவியில் பிறவாவிட்டால் என்கிற அந்த வார்த்தை தான் நம்மை மீண்டுமாக உந்தி தள்ளுகிறது. தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். மீண்டுமாக வலியுறுத்துகிறார். அது மெய்யாகவே மெய்யாகவே என்று 2 முறை அவர் வலியுறுத்தி சொல்கிறார். அப்போ நான் தேவ ஆவியில் பிறந்திருக்கிறேன் என்றால், தேவனுடைய ஆவியில் பிறந்திருக்கிறேன் என்றால் என்னை பொல்லாங்கான் தொடமாட்டான் என்று 1 யோவான் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. தேவனால் பிறந்த எவனையும் பொல்லாங்கான் தொடான் என்றுதான் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆக மீண்டும் மறுபிறப்பை நான் எனக்கு வலியுறுத்துகிற விஷயம், என் ஆவியானவர் மீண்டுமாக பிறக்க அனுமதிக்கிறார். அதனால்தான் 6ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, மாம்சத்தினால் பிறப்பது என்னவாக இருக்கும்? மாம்சமாகத்தான் இருக்கும். ஆவியினால் பிறப்பது ஆவியாக இருக்கும். கொரிந்தியருக்கு பொழுது பவுல் சொல்லிக் கொடுக்கிறான், ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய எல்லாவற்றையும் குறித்து நிதானித்து அறிகிறான், அதை சம்பந்தப்படுத்தி பார்க்கிறான் என்று ஏற்கனவே நாம் வசனத்தை பார்த்தோம். ஆக தேவ ஆவி ஒன்று பாவத்தை குறித்து உணர்த்துகிறது. தேவ ஆவி நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? கிறிஸ்துவின் ஆவி தேவன் தன்னை வெளிப்படுத்துகிற காரியத்தை சொல்லிக் கொடுக்கிறது. இங்கே யோவான் 3 முதல் 6 சொல்லியிருக்கிறது, மறுபிறப்பை குறித்து சொல்லிக் கொடுக்கிறது. இப்பொழுது 1 கொரிந்தியர் புத்தகத்துக்கு வாருங்கள். 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்குள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாகவே தாகம் தீர்க்கப்பட்டோம். ஆமென். ஆமென். இங்க என்ன சொல்லிக் கொடுக்கிறது? இங்க பாருங்கள், 1 கொரிந்தியர் 12:3 அந்த ஒரே சரீரத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்துகிறது. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லோரும் ஒரே ஆவினாலே ஒரே சரீரத்திற்குள்ளேதான் நாம் என்ன பண்ணப்பட்டோம்? ஞானஸ்நானம் பெறப்பட்டோம். அதனால்தான் கலாத்தியருக்கு எழுதும் போது 3ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்கிறது, ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லிக் கொடுக்கிறது. எப்படி? எபேசுக்கு எழுதும் போது 2ஆம் அதிகாரம் நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இவையெல்லாம் வாசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். அதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன். எபேசியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 12 சொல்லுகிறது, அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்கு தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியர்களாக இருந்தோம், நாம் தேவனற்றவர்களாக இருந்தோம், நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தோம் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட நம்மை இன்று அந்த ஒரே ஆவி அவரை விசுவாசிப்பதன் மூலமாக கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது. அதே எபேசியருக்கு எழுதும் போது 2ஆம் அதிகாரம் 8 சொல்கிறது, விசுவாசத்தினாலே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறது. அந்த கிருபை வெளிப்பட்டதல்லவா நமக்கு? ஆக அந்த சத்தியமுள்ள ஆவி உள்ளே அனுமதிப்பீர்கள் என்றால் நாம் ஒரே சிந்தை உள்ளவராகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் இங்கே எழுதும்போது சொல்லுகிறான், அவன் பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது, நாம் யூதராக இருக்கலாம், இல்லை கிரேக்கராக இருக்கலாம், இல்லை அடிமையாக இருக்கலாம், சுயாதீனராக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் என்ன, அந்த ஒரே ஆவி உங்களுக்குள் இருக்கும் என்றால் அங்கே பேதமை பார்க்க முடியாதல்லவா? அங்கே உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பணக்காரன் ஏழை என்கிற இல்லை. அவன் அந்த ஊருக்காரர் இந்த ஊருக்காரர், அவர் அந்த ஜாதிக்காரர் இந்த இனத்துக்காரர் என்கிற பாகுபாடு இல்லை. அங்கே ஒரே ஆவி இருக்கிறது. ஆக நாம் தேவனுடைய ஆவியை பெறுவதெல்லாம் நமக்கு ஒவ்வொரு விதத்திலே தன்னுடைய ஆவியை கொண்டு அவர் நம்மை பார்க்க ஆரம்பிக்கிறார். வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள்,
அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். ஆமேன். மனம் திரும்பும் அந்த எண்ணம் வருகிறது அல்லவா? யோசித்து பாருங்கள். இது சரி, இது தவறு என்கிற அந்த உணர்வு வருகிறது அல்லவா? எந்த குடும்ப சூழலாக இருந்தாலும் சரி, அது சரியா தவறா என்கிற அந்த நிலைப்பாடு தான் அங்கே அவன் முதல் வார்த்தையை பயன்படுத்துகிறான். அது தேவனுக்கு பிரியமாக இல்லை என்கிற பட்சத்தில் மனம் திரும்ப ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் இதை சொல்லவில்லையே, இந்த மனிதன் இதை சொல்லுகிறானே என்கிற அந்த நிலையை ஏற்படுத்துகிற அந்த உணர்வு இருக்கிறது பாருங்கள். தேவ ஆவியை நீங்கள் உள்ளே அனுமதிப்பதற்கு போதும். அதைத்தான் மனம் திரும்பி என்கிற வார்த்தையை அங்கே பேதுரு பயன்படுத்துகிறான். பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக அங்கே சொல்லப்படுகிற விஷயம். யாரோ ஒரு குழுவோ ஒரு கூட்டமோ சேர்ந்து செய்துவிட்டால் மற்றவர்கள் எல்லாம் பாதுகாக்கப்பட்டு விடுவார்கள் என்று அர்த்தம் அல்ல. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பாவத்தை குறித்த சிந்தை வர வேண்டும், தேவ ஆவியை குறித்த எண்ணம் வர வேண்டும். அதற்குத்தான் கர்த்தர் அங்கு சொல்லுகிறார், நீங்கள் ஒவ்வொருவரும் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 பேதுரு 1:4. இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்பொழுது 3ஆம் வசனத்தை வாசிங்கள். நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தலும் அன்றி போதும். நீங்கள் இப்போது 4ஐயும் 3ஐயும் இப்படி சேர்த்து வாசித்து பாருங்கள். என்ன சொல்கிறது? 3ஆம் வசனம் சொல்லிக் கொடுக்கிறது, தம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். நன்றாக கவனியுங்கள். எப்படியாம்? அவரை அறிகிற அறிவினாலே என்ன கிடைக்கிறது? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தது என்று சொல்லிக் கொடுக்கிறது. அவரை அறிகிற அறிவிலே நித்திய ஜீவனுக்கும் தேவன் மேல் வைக்கிற அன்புக்கும் வேண்டிய யாவற்றையும் தேவ பக்தி, பயபக்தி என்கிற வார்த்தையை ஏற்கனவே நான் சொல்லிக் கொடுத்திருப்பேன். இப்போ பயபக்தி என்பது வேறு, தேவபக்தி என்பது வேறு. இப்போ தேவன் மேல் வைக்கக்கூடிய பக்தி என்பது அவருடைய கட்டளைகளை அப்படியே பின்பற்றக்கூடிய ஒரு விஷயம். மேலே சொல்லுகிற ஜீவனுக்கு என்பது அது நித்திய ஜீவனுக்கும் தேவனுடைய அன்பு கட்டளைகளுக்கும் கீழ்ப்படியும் பொழுது அது என்ன சொல்கிறது? வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது. திவ்யம் என்றால் எப்படி சொல்லுவது? திவ்ய வல்லமை, அந்த மாசற்ற பிசிறு இல்லாத அந்த வல்லமை என்ன சொல்கிறது? நமக்கு தந்தல் இருக்கிறது. அதை சொல்லிவிட்டு தான் அடுத்து 4ஆம் வசனம் சொல்கிறது, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி. ஆக இச்சை என்ன செல்கிறது? உலகத்திலே கேடை கொண்டு வருகிறது. அதற்கு தப்பி திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு, ஜென்ம சுபாவத்திற்கு அல்ல, திவ்ய சுபாவத்திற்கு. புரிந்து கொள்ள வேண்டும். மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. இப்போ தேவனுடைய ஆவியை பெற்றிருப்போம் என்றால் இங்கே 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் சொல்லிக் கொடுப்பது போல உலகத்தில் உள்ள இச்சைக்கு நாம் தப்பிக்க ஆரம்பிக்கிறோம். அவருடைய திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்கு உள்ளவர்களாக மாற்றப்படுகிறோம். விஷயம் இதுதான். தேவன் அந்த திவ்ய சுபாவத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாக மாற்றப்படுகிறோம் தேவ ஆவி அனுமதிக்கும் பொழுதுதான். அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புத்தகம் 6ஆவது அதிகாரம் 19ஆவது வசனத்தை வாசிக்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்று நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஆமென். ஆமென். என்ன சொல்லிக் கொடுக்கிறது? நீங்கள் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. இந்த வார்த்தையை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் பெரியவர்களே. தேவ ஆவி என்கிற விஷயத்தை குறித்து நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய ஆவி உள்ளே அனுமதிப்பீர்கள் என்றால் பாவத்தை குறித்து சொல்லிக் கொடுப்பார்.
அவர் தன்னை வெளிப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். மறுபிறப்பை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார். அவருடைய ஒரே சரீரமாக இருப்பதை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார். மனம் திரும்புவதை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார். அவருடைய தெய்வீக சுபாவத்திலே பங்கு கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை தருகிறார். சொல்லிக் கொடுத்த பிறகு சொல்கிறார், பரிசுத்தத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கிறார். அவர் அங்கே குழந்தைக்கிறது போது 6ஆம் அதிகாரம் எப்படி சொல்லிக் கொடுக்கிறது? 19ஆம் வசனம், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும். யாரால் பெற்றிருக்கிறீர்கள்? தேவனாலே பெற்றிருக்கக்கூடிய சரீரம். பிரியமானவர்களே, உங்களில் அடுத்த வார்த்தை சொல்கிறது, உங்களில் தேவனுடைய ஆவி தங்கியிருக்கிறது. எந்த ஆவி தங்கியிருக்கிறதாம்? தேவனுடைய ஆவி தங்கியிருக்கும் எனால் இன்னும் நாம் அதற்குள் எப்படி பாவம் செய்ய முடியும்? அதாவது நன்றாக நீங்கள் கவனிக்க வேண்டும். அநேகர் சிறு சிறு காரியங்களே தவறுகிற விஷயம் வேறு, ஆனால் துணிகரமாக செய்யக்கூடிய பாவ காரியங்கள் என்பது வேறு. நான் தேவனுக்கு விரோதமாக துணிகரமாக செய்வேன் என்றால் தேவ ஆவியை துக்கப்படுத்தக்கூடிய நிலைக்கு வந்து விடுவீர்கள். அதைத்தான் அவன் சொல்லுகிறான், உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால அல்லவா பெற்றிருக்கிறீர்கள் சரீரத்தை. அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆவியும் அதற்குள் இருக்கிறது. அது என்னவாக இருக்கிறது? பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது. உங்கள் சரீரம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அடுத்த வார்த்தையும் பயன்படுத்துகிறார். நீங்கள் உங்களுக்கு சொந்தம் அல்ல, இது தேவனுக்கு சொந்தமானது என்று சொல்லிக் கொடுக்கிறார். அதனால்தான் பரிசுத்தத்தை குறித்து அவன் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுக்கிறான். இங்கே இந்த வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். ரோமருக்கு எழுதும் போது 12வது அதிகாரம் 1 வசனத்தை வாசித்து பாருங்கள். அப்படி இருக்க சகோதரர்கள், நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆமேன். என்ன சொல்கிறது? சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவபலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். எப்படி? பரிசுத்தம் பரிசுத்தம் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அவர் பரிசுத்தராக இருக்கிறார். நான் நம்மை இந்த உலகத்தில் யோசித்து பாருங்கள். உலகம் சொல்கிற விஷயமாக உங்களுக்கு சொல்வோம் என்றால், இனம் இனத்தோடு சேரும் என்று சொல்வார்கள். படிக்கிறவன் படிக்கிற பிள்ளையோடு சேர ஆரம்பிப்பான். பணக்காரன் பணக்காரனோடு சேர்கிறான். ஏழை ஏழையோடு சேர்கிறான் என்றெல்லாம் உலகம் சொல்லிக் கொடுக்கும். உலகமே இப்படி சொல்லிக் கொடுக்கும் என்றால், கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி எதிர்பார்க்கிறார்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். லேவியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 44, 45 சொல்வது போல, நான் பரிசுத்தர், கர்த்தர் நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே நமக்கு புதியதில் வரும்போது ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 15, 16 நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருங்கள் என்று சொல்லிக் கொடுக்கிறார். பாருங்கள், நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். ஆக உலகம் அப்படி என்றால், கர்த்தர் தன்னுடைய பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்ப்பது, நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், நீங்களும் அதே பரிசுத்தத்தில் இருங்கள் என்றுதான் எதிர்பார்க்கிறார். அதனால்தான் இங்கே ரோமருக்கு எழுதும் போது 12:1 சொல்லிக் கொடுக்கிறது, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியவுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள். இதுதான் ஐயா புத்தி உள்ள ஆராதனை என்று அவர் சொல்லிக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, நாம் தேவ ஆவியை பெற்றிருக்கக்கூடிய நபராக இருக்கும் பொழுது நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்பொழுது ஒரு வசனத்தை வாசித்து இந்த பகுதியை நிறைவு செய்யலாம். ரோமருக்கு எடுத்துக் கொள்ளுங்கள், 8ஆம் அதிகாரத்திற்கு வாருங்கள், 9வது வசனத்தை வாசிங்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவளாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவளாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆமேன். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருக்க மாட்டீர்கள், ஆவிக்கு உட்பட்டவர்களாகத்தான் இருப்பீர்கள். ஏனென்றால் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. ஆக இப்பொழுது நீங்கள் கவனித்து பாருங்கள், என்னிடத்தில் இருப்பது என்ன ஆவி? மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள் என்பது ரோமர் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 8:9 சொல்கிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப கிறிஸ்துவின் ஆவி எனக்குள் எந்த அளவிற்கு இருக்கிறது, அந்த ஆவியை நான் எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறேன் என்பதை யோசித்து பாருங்கள். அவரை பேச விட்டு நான் கேட்கிறேனா? ஆண்டவரே, உங்க சித்தம் என்ன, இந்த காரியம் நான் செய்ய வேண்டும் என்பதை கேட்கிறேனா? அவருடைய கிரியை செய்ய, ஏனென்றால்
பழைய உடன்படிக்கையை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால் அங்கே ஒரு வார்த்தை வரும். யாத்திராகமம் 14:14 நீங்கள் வாசித்திருப்பீர்கள். கர்த்தர் என்ன சொல்கிறார்? இஸ்ரவேலர்களே, நீங்கள் சும்மா இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லிக் கொடுக்கிறது. இஸ்ரவேல் மக்கள் சும்மா இருக்க வேண்டும், கர்த்தர் தான் யுத்தம் பண்ணுவார் என்று அங்கே சொல்லிக் கொடுக்கிறது. இங்கு தேவன் அதைத்தான் நமக்கும் சொல்லிக் கொடுக்கிறார். ஐயா, நான் என்ன சொன்னேனோ அதை நீ செய்தால் மாத்திரம் போதும், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லவும் செய்யவும் இருங்கள் என்று வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்பது நம்முடைய பார்வைக்கு விட்டு விடுகிறேன். ஆக நாம் இந்த நாளில் பார்த்த வேத சத்திய வசனங்கள் மாம்சத்துக்குட்பட்டதாக இருக்கிறதா, இல்ல தேவனுக்கு பிரியமாக இருக்கிறதா? நான் மாம்ச ஆவியை பின்பற்றுகிறேனா, இல்ல தேவனுடைய ஆவியை உள்ளே அனுமதித்தும் ஆவியை அவித்து போட்டு இருக்கிறேனா? நாம் நம்மையே நிதானித்து பார்க்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம். இதனுடைய அடுத்த பகுதியை அடுத்தடுத்த நாட்களிலே நாம் தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த நாளிலும் தேவன் அனுமதித்திற்காக நன்றி சொல்லி ஒரு சிறு ஜெபத்தோடு இந்த பகுதியை நிறைவு செய்கிறேன். உங்களுடைய தலைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள், உங்கள் இருதயத்தை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். நாம் ஒரு சிறு ஜெபம் செய்யலாம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவே, உம்மை நன்றியோடு போற்றுகிறேன். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், கிருபையும் இரக்கவும் அன்பும் உருவானவர். நன்றியோடு உம்மை போற்றுகிறேன். ஆவியாயிருக்கிற எங்கள் கர்த்தரையும் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், துதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாள் கூடுகையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் சிறு பிள்ளைகளையும் பெரியவர்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. மகா இரக்கமுள்ள தேவனே, உமது ஆவியை எங்களுக்கு அளவில்லாமல் கொடுத்ததுக்காக நன்றி தகப்பனே. நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எதை பேச வேண்டும், எதை சொல்லவும் செய்யவும் வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்க அப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உங்க இரக்கத்தை வேண்டி ஒவ்வொரு நாள் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் அப்பா. எங்களோடு பேசுகிற ஒவ்வொரு தருணத்திற்காகவும் நேரத்திற்காகவும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த கூடுகையிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரர்களையும் சகோதரர்களிடத்தில் நீர் பேசியதற்காக நன்றி தகப்பனே. எங்களிடத்துல இன்னும் பாவமான காரியங்கள் இருக்குமே, ஆனால் அதை எங்களுக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. அதை நாங்கள் அறிக்கை செய்து விட்டு மனம் திரும்புகிறோம் ஆவியானவரே. அப்பா, உமக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய இனி ஒரு நாளும் எங்கள் இருதயத்தை அனுமதிக்க மாட்டோம். கர்த்தர் எங்களோடு இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசும் ஆண்டவரை, தொடர்ந்து எங்களை வழிநடத்தும், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரை. நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். எங்கள் ஜெபங்களை எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord, brothers and sisters. Praise the Lord. Amen. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Thank you, sister. Praise the Lord, brother. 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 Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, praise the Lord. Praise the Lord, Praise the brother. Lord, brother. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord, sister, praise the Lord. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, sister. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, brother. Praise the Lord, Praise the Lord, brother.